நார்ரம் அப்படின்னு சொல்ல மாட்டோம். நீங்க எல்லாரும் கேட்ட மாதிரி மயங்கொலி எழுத்துக்களை பத்தி இந்த காணொலியில பார்ப்போம். மயங்கொலி எழுத்துக்கள் அப்படிங்கறதோட பொருள் என்ன அப்படின்னா, மயங்குதல் அப்படின்னா குழம்புறது அந்த மாதிரி அர்த்தம். ஒலி அப்படின்னா சவுண்ட், நம்மளுக்கே தெரியும். எழுத்துக்கள் அப்படின்னா லெட்டர்ஸ். நம்மளை குழப்ப வைக்கிற லெட்டர்ஸை தான் மயங்கொலி எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறோம். இதெல்லாம் தான் மயங்கொலி எழுத்துக்கள். இதில் டா ராவை பற்றி இன்றைக்கி பார்ப்போம். பொதுவாக டாவை யாரும் மயங்கொலி எழுத்துக்கள் கூட கொண்டு வர மாட்டாங்க. ஆனால் நான் கொண்டு வருவேன். எது கூடனா ரா கூட. இதுக்கும் சம்மந்தமே இல்லையே அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரெண்டுத்துக்கும் ஒற்றுமை இருக்குது. எப்போன்னா ஒற்றோட சேர்ந்து வரும்போது இதை நாற்றம் அப்படின்னும் இதை நாட்டம் அப்படின்னும் தான் சொல்லுவோம். இது நம்ம நார்ரம் அப்படின்னு சொல்ல மாட்டோம். இதுக்கு சில காரணம் இருக்கு, அதை நம்ம வேற காணொலியில பார்க்கலாம். இந்த நாற்றம் அப்படிங்கிற டீ சவுண்ட் வரும்போது நம்மளோட நாக்க பல்லுக்கு பின்னாடி, இதோ இப்போ இந்த இடத்துல பல்லு இருக்குன்னா அதுக்கு பின்னாடி லைட்டாக ஒரு இது மாதிரி பம்ப் மாதிரி இருக்கும். அந்த இடத்துல டச் பண்ணி நாற்றம் அப்படின்னு சொல்லணும். அதுவே நம்ம நாட்டம் அப்படின்னு அடுத்த நாட்டத்தை சொல்கிறோம் அப்படின்னா, அப்போ நம்மளோட நாக்கை வந்துட்டு இப்படி வளைச்சு பின்னாடி வச்சுருப்போம் நாட்டம் அப்படின்னு சொல்லும்போது. இதுதான் இதில் இருக்கிற வேறுபாடு. அதே மாதிரியே இந்த எழுத்துகள் அதோட இன மூக்கொலி எழுத்துக்களோட வரும்போதும் நண்டு அப்படின்னு டி சவுண்டை தான் கொடுக்கும். இங்கேயும் கவனமாக இருக்கணும். இந்த நன்று அப்படின்னு சொல்லும்போது நம்மளோட நாக்கு பல்லுக்கு பின்னாடி இருக்கிற பம்பை தொடும், நன்று அப்படின்னு. அதுவே இந்த நண்டை சொல்லும்போது பின்னாடி வச்சு நண்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். அடுத்த காணொலியில் ரா ரா ழா இந்த மூணத்தோட ஒலிப்பை பற்றி பார்ப்போம். நன்றி.